நிறைய பெற்றோர்களோட விருப்பம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை காலையில் டைமுக்கு எழுந்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணிடணும், டைமுக்கு சாப்பிட்டுடணும், கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடணும். நீங்கள் கூப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு விட்டீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு உடனே இறங்கி போயிட்டு உங்களுக்கு மம்மி டேடி பாய் சொல்லிட்டு சமத்தா உள்ளே போயிடணும். பகல் ஃபுல்லாக அங்கே எந்த வம்பும் பண்ணாமல் ஸ்கூல் உள்ள இருந்து படிச்சுட்டு சமத்தா வெளில வந்துடணும். வந்த உடனே உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சுடணும், டெஸ்ட் எழுதி காமிச்சிடணும். அதுக்கப்புறம் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நாம அந்த குழந்தை எழுதி கடகடன்னு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நீங்கள் கொடுக்குறத சாப்பிட்டு தூங்கிடணும். இதுதான் நிறைய பெற்றோர் விரும்புகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 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 கற்பனை. இப்போ அதே குழந்தை உங்ககிட்ட இருக்க குழந்தை மாதிரியே ஒரு ரோபோ, அதே சைஸு, அதே வெயிட்டு, அதே முகம், எல்லாம் ஒரு ரோபோ எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணும் அது? காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கரெக்டாக அலாரம் வச்சு அதுவே எழுந்துன்றோம். நீங்கள் போய் எழுப்ப வேண்டாம். 5:30 மணிக்கு எழுந்துக்கும், கரெக்டாக வாக்கிங் போயிடும், யோகா பண்ணும், நீங்கள் கொடுக்குறத சாப்பிடும், பேக் எடுத்து மாட்டி கிளம்பிடும். நீங்கள் கூட்டு போய் விட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு அழகாக மம்மி பாய் டேடி பாய்னு சொல்லிட்டு போயிடும். நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி ஈவினிங் வீட்டுக்கு வரும். 5 நிமிஷம் சிட்டி ரோபோ மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் படிச்சிடும், ஹோம்ஒர்க் எழுதிடும், முடிச்சுட்டு ஓரம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடும். இந்த மாதிரி ரோபோ குழந்தையோட உங்களால் எவ்வளோ நாள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். உங்கள் கூட அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்களே அதே மாதிரி அந்த குழந்தை இருக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? 10 நாள் வாழ மாட்டீங்க. போர் அடிச்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே எல்லாம் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் டே அதான் பண்ணுமே அப்படின்னு தெரியும். ஒரு 3 நாள் அது பாட்டு அது பாட்டு பண்ண போகுது அப்படின்னு போயிடும். அங்கே சுவாரஸ்யமே இருக்காது. ஒரு குழந்தை வளர்ப்புனா என்னன்னா, குழந்தைகள் சிறு சிறு தப்பு செய்யும், அதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும், அதை அழகாக அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அந்த தவறுகளை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் பேரண்டிங். அந்த குழந்தைக்கு எழுப்புறதுலேருந்து அந்த குழந்தைக்கு அந்த ஃபார்மேட்டை சொல்லி தந்து அந்த பழக்கத்தில் வர வைக்கிறது இருக்கு இல்லையா? படிக்கிறதாகட்டும், விளையாடுறதாகட்டும், குழந்தை அடுத்தவங்களோட பேசுறதாகட்டும், டைமுக்கு எழுந்துக்கிறதாகட்டும், எல்லா விஷயம்தான் பேரண்டிங். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராசஸ் தான் பேரண்டிங். ஓகே, இந்த ப்ராசஸே நடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சிறு சிறு தவறுகள் குழந்தைகள் செய்வாங்க, அதுதான் அழகு. அது சரியா சரி செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் பேரண்டிங். இதை நம்ம செய்யும்போது தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும், அந்த குழந்தை வளர்க்கும். தேங்க்யூ.